ஃப்ரெண்ட்ஸ், நான் தாங்க மரியாள் பிரவி. இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிக்கனும் சேமிப்பது தான் ஃப்ரெண்ட்ஸு. சிக்கனும் சொன்னோடனே நிறைய பேர் நினைப்பீங்க கஞ்சத்தனம். அந்த கஞ்சத்தனத்தை ஏன் சிஸ்டர் அதை பற்றி சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்கலாம். நம்மளோட சிக்கனத்தில் நம்ம வெற்றி கூட பெறலாம். அதாவது கடன் இல்லாமல் நம்ம வாழ்க்கையை நடத்துகிறனாலே நமக்கு அதில் ஒரு பலன் இருக்குது. அதுவே நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய வெற்றி அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா யாருமே கடன் இல்லாமலாம் இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட கடனில் நம்ம கொஞ்சமாக வச்சுக்கிட்டா கூட நல்லது. நிறையா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையே வீணாக போயிடும். இதனால் நிறைய பேர் இறந்துருக்க கூட செய்கிறாங்க. ஸோ அந்த கடன் இல்லாமல் வாழணும். நம்மளோட சந்தோஷம் நமக்கு முக்கியம் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா கொஞ்சம் சிக்கனத்தோடு இருக்கணும். இந்த சிக்கனை நம்ம எதுக்காண்டி இருக்கிறோம் அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. நம்மளோட குழந்தைங்க படிப்புக்கோ இல்லை நம்ம ஒரு கார் வாங்கணும் இல்லை வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சிட்டோம்னா இந்த சிக்கனை கம்பல்சரி தேவைங்க. அதில் நம்ம என்னென்ன சிக்கனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி தான் சொல்ல போகிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சில சிக்கனத்தை பற்றி சொல்கிறேன். ஸோ என்னோடய வீட்டில் நான் எப்படிலாம் இருப்பேன் அப்படிங்கிற பற்றி சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சிக்கனத்தை பற்றி பார்க்கலாமா? அங்கே வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு நான் சொல்ல போகிறது தேவையற்ற செலவுகள். ரெண்டாவது பார்த்திங்கன்னா மளிகை சாமான். மூன்றாவது காய்கறிகள். நான்காவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாப்பிங். இந்த நாலுத்தையும் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு டிப்ஸாக சொல்ல போகிறேன். அது என்ன தேவையற்ற செலவுகள் அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம். ஃபஸ்ட் இது தேவையற்ற செலவுகள் அப்படின்னு சொல்லிட்டாவே நான் சொல்லக்கூடியது ஆன்லைன் ஷாப்பிங்கு தான் ஃபஸ்ட்டு சொல்லுவேன். இந்த ஆன்லைன் ஷாப்பிங்னால நம்ம வீட்டில் நிறைய கடனை நம்மளே கொண்டு வருவோம். கையில் ஃபோன் இருக்குது அப்படிங்கிறனால இருந்த இடத்துலேருந்து புழுக்குன்னு அப்படி சொல்லி ஒரு சேலையை ஆர்டர் பண்ணுறதும், அப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்க ஆல்ரெடி அந்த பொருள் இருக்கும், இருந்தாலும் அந்த பொருளை பார்த்தோம் நமக்கு பிடிச்சிட்டு அப்படின்னு சொல்லி ஆர்டர் போடுறது. இந்த மாதிரி இப்போ இது எல்லாத்தையும் நம்ம தேவையற்ற செலவுகளை தவிர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. அதே மாதிரி பெண்கள் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கம்மல் டிசைனாக ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வாங்குவோம் அப்படிங்கிற மெத்தட்லேயும் நிறைய தேவையற்ற செலவுகளை பண்ணுவோம். ஸோ இதை எல்லாத்தையும் நம்ம அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒரு மாதத்துக்கோ இல்லை ஒரு வருஷத்துக்கோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 5000 ரூபா வரைக்கும் நம்ம வீட்டில் சேமித்து வைக்கலாம். என்னையை பொறுத்தளவில் அது 5000 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு. ஸோ அதை நான் தனிப்படையாக நான் எடுத்து வைப்பேன். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மளிகை பொருள். இந்த மளிகை பொருள் பார்த்திங்கன்னா நம்ம மொத்தமாக போய் ஒரு ஸ்டோர் ரூம்லையோ இல்லை மொத்தமாக ஒரு மளிகை கடையிலே போய் மொத்தமாக வாங்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு அதில் கிடைக்கிற ஒரு 1000 ரூபாய் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 1000 ரூபாய் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். ஒரு ஆர்த்தி கட்டலாம். நம்ம குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் நம்ம குழந்தைங்களுக்கு செல்வ மகால் திட்டத்தில் நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு சேமிக்கலாம். அதுவும் காணாது இல்லையா? இல்லை ஒரு நகைச்சீட்டு கூட நம்ம அந்த 1000 ரூபாய் போட்டு வைக்கலாம். மளிகை பொருளை எப்படி நமக்கு 1000 ரூபாய் மிச்சம் பிடிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம பருப்பு, சீனி, மொத்தம் ஆயில் எல்லாத்தையும் மொத்தமாக வாங்கும்போது ஒரு கடையில் கொஞ்சம் கம்மியாக தான் நமக்கு வரும். இல்லை நம்ம அப்பப்போக்கி போய் வாங்கினோம்னா அந்த பாக்கெட்டில் உள்ள விலையை தான் நமக்கு போட்டு தருவாங்க. நம்ம மொத்தமாக வாங்கும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா சூப்பர் மார்க்கெட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சில ஓட்ஸ் கடைகள்லாம் இருக்குது. இந்த மாதிரி கடையில் போய் வாங்கும்போது நமக்கு ரேட்டு கம்மியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். மூணாவதாக என்ன சொல்கிறேன் அப்படின்னா காய்கறி கடைக்குள்ளே போய் ஆனோடனே எல்லோரும் என்ன பண்ணுவோம், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அவ்வளோத்தையும் அள்ளிடலாம் அப்படின்னு நினைப்போம். அந்த தவிர என்றைக்கும் பண்ணாதீங்க. இப்போ இந்த வாரத்துக்கு உங்களுக்கு என்ன தேவை, இப்போ வெங்காயம், தக்காளி இந்த மாதிரி இதுங்கன்னா கூட நமக்கு ஓரளவு வீட்டில் ஸ்டாக்கில் வச்சுக்கலாம். நம்ம ஃப்ரிட்ஜ் இருக்குது அப்படின்னா தக்காளி கூட நமக்கு 2 வாரத்துக்கு வரைக்கும் அழுகாமல் இருக்கும். வெங்காயமே அப்படி தான் கொஞ்சம் காய போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு 2 வாரத்துக்கு இருக்கும். ஆனால் மற்ற காய்கறிகள் நமக்கு ஃப்ரிட்ஜே இருந்தாலும் இந்த ஒரு வாரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ஸ்டாக்கில் இருக்கும். அதுக்கப்புறம் கெட்டு போயிடும். ஸோ அதை நம்ம பார்த்து வாங்கிக்கிட்டோம், நம்ம தேவைக்கேற்ப நம்ம வீட்டுக்கு வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக சிக்கனத்தோடு நம்ம வாழ்ந்துடலாம். ஸோ அதில் எவ்வளோ நமக்கு மிச்சம் பிடிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட நான் எப்போதுமே 500 ரூபாய்க்கு காய்கறிக்கு பில்லு போட்டோன்னா 200 ரூபாய்க்குள்ளேயே முடிச்சிருவேன். மீத 300 ரூபா நான் வாரத்துக்கு சேமித்து வச்சுருவேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் நான் என்னோடய குடும்பத்தில் சேமித்து வச்சுருக்கேன். அந்த 300 ரூபாய் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பேங்க்லையோ இல்லை நம்ம தனியாக ஒரு சீட்டுக்கோ எதுக்குனாலும் நம்ம போட்டு சேமித்து வைக்கலாம். அப்படி இல்லைன்னா மகளிர் கூட்டம் இந்த மாதிரி இதில் நம்ம சேமித்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாலாவதாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஷாப்பிங் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ட்ரெஸ் எடுக்கன்னு போவோம். அங்கே ட்ரெஸ்ஸுனால் அந்த ஒரு ட்ரெஸ்ஸு மட்டும் நம்ம எடுத்துகிட்டு வரோமா? இல்லை, அங்கே போய் நம்ம தீம்பண்டங்கள் ஏதாச்சும் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு ஐஸ்கிரீமோ இல்லை ஏதோ ஒன்று பானிபூரி இந்த மாதிரி மிக்சர் இந்த மாதிரி எதாவது வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே வருவோம். ஸோ அந்த நம்ம எப்படி அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். நீங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும்போது குட்டீஸ்க்கு பிஸ்கட் இல்லை இந்த மாதிரி மிக்சர் எதுவுமே நம்ம வீட்டிலே நம்ம ரெடி பண்ணி நம்ம கொண்டுட்டு போய் அங்கே வச்சு அதில் சாப்பிட வச்சுட்டோம் அப்படின்னா அது நமக்கு ரொம்பவே மிச்சம் பிடிக்கலாம். நம்ம எடுக்க போன அந்த ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்துகிட்டு வந்துக்கிட்டே இருந்துட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான இதுகளை நம்ம செலவுகளை குறைச்சி சிக்கனமாக நம்ம வாழலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
இப்படி நம்ம எடுக்க போனதை மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா அதுலேயும் நம்ம செலவுகளை மிச்சம் பிடிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டிலே நம்ம செஞ்சு எந்த ஒரு தீமண்டமாக இருந்தாலும் சரி டைம் கிடைக்கும்போது பெண்கள் நம்ம வீட்டிலேருந்தே செஞ்சு கொடுத்துட்டோம் அப்படின்னோம்னா நம்ம வீட்டு செலவுகளையும் சரி மற்ற செலவுகளையும் சரி நம்ம வந்து மிச்சப்படுத்திக்கலாம். நான் சொன்ன இந்த 4 விஷயத்தையும் நீங்கள் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நகை எடுத்துடலாம். மேக்ஸிமம் ஒரு 2 வருஷத்துக்குள்ளே நம்ம ஒரு 3.5 பவுன் எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நான் வந்து அப்படி தான் இது பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா சின்னதாக ஒரு லைக் ஒன்று கொடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.